ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியத்தை செய்கிறேன். ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்றார். ஆமென். தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் புதிய ஒரு காரியத்தை செய்கிறதற்காக நம்மிடத்திலே வந்திருக்கிறார். கடந்த நாட்களிலே நம்ம நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே நடக்கவில்லையே, நான் வேறு எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அந்த தொழில் எல்லாம் நஷ்டமாக காணப்படுகிறது, ஒரு முன்னேற்றம் காணப்படவில்லையே என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் அநேக விதமான கவலைகள், மன பாரத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை தருகிறார், உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். புதிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த கொரோனா காலத்தில் அநேக குடும்பத்தில் பலவிதமான கஷ்டங்கள், வேதனைகள், பாரங்கள், மரண ஓலங்கள், இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு பார்க்க முடிகிறது. இனி எல்லாம் முடிந்து விட்டது என்ற சூழ்நிலையில அநேகர் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க கலங்காதீங்க, நீங்க வேதனைப்படாதீர்கள். தேவன் நிச்சயமாகவே இந்த ஆண்டுக்குள்ள இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். அந்த புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். பாருங்க, 1ஆம் வசனத்தை நம்ம ஒருவர் படிங்க. இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பயப்படாத, நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு வாக்குத்தத்தமாக நீங்க பிடிச்சிருக்கணும். மனிதனால முடியாது. மனிதனுடைய இருதயத்துல எப்படி என்று சொல்லுகிற ஒரு கேள்வி உண்டாகும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. வனாந்தர பகுதியில தான் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் நடத்தினார். அந்த வனாந்தரத்துல தான் ஆண்டவர் 40 வருஷமும் தூதர்களுடைய மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்தார். அவருடைய வாழ்க்கையில ஒன்றுமே குறைவில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவோடு மகிழ்ச்சியோடு அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நம்ம பயப்படுகிறோம். நாளைய குறித்துள்ள ஒரு பயம். பிள்ளைகளை எப்படி வளர்ப்பேன், என் வாழ்க்கை எப்படி, என் ஜீவிதம் எல்லாம் எப்படி, என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன், இப்படி அநேக கேள்விகள் எல்லாம் உண்டாகும். ஆண்டவர் சொன்னார், வானத்தின் பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைப்பதும் இல்லை, பரமபிதாவைகளை போஷிக்கிறார். அப்ப தேவன் உன்னுடைய வாழ்க்கையில ஒன்றே ஒன்று சொல்லி, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒரு மனிதனுக்குள்ள ஆண்டவர் இருக்கும் பொழுது நீங்க எதை குறித்து பயப்படக்கூடாது. எதை குறித்து உங்களுடைய தலையிலிருந்து ஒரு ரோமம் விழுந்திருந்தால் அதை கூட ஆண்டவருக்கு தெரியும். உங்களை படைத்தவர், உங்களை சிருஷ்டித்தவர் அல்லவா, அதனால பயப்படக்கூடாது. எதை குறித்து எப்படி என்கிற ஒரு கேள்வியே வரக்கூடாது. என் தேவன் என்னை நடத்துவார், என் ஆண்டவர் என்னை போஷிப்பார், என் பிள்ளைகளுடைய காரியத்தை ஆண்டவர் செய்வார் என்கிற இந்த விசுவாசம் என்கிற நம்பிக்கையில ஒவ்வொரு நாளும் இருக்கணும். இன்றைக்கு அநேக குடும்பங்களை பார்க்கும் பொழுது இந்த பயம்தான் அநேக ஆளுகை செய்கிறது. ஐயோ, புருஷனுக்கு வேலை இல்லையே, மகனுக்கு வேலை இல்லையே, அவன் படித்திருக்கிறான் என்கிற ஒரு சூழ்நிலையில அநேகர் போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லி, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பயம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு அநேகர் தற்கொலை என்கிற முடிவிலே கடந்து போகிறாங்க. பயந்த உடனே குடும்பத்தை நடத்த முடியவில்லை,
பிள்ளைங்களுக்குள்ள காரியத்தை செய்ய முடியவில்லை, பயம், தூக்கம் இல்லை, ஒரு நேர சமாதானமாக சாப்பிட முடியவில்லை. இந்த பயத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆவி கடந்து வரும். என்ன ஆவி என்று சொன்னால் தற்கொலையின் ஆவி. அந்த தற்கொலையின் ஆவி ஒரு மனிதனுக்குடைய வாழ்க்கையில கடந்து வந்து விட்டால் அது விருதை போகாது, அந்த மனிதனை கொண்டுதான் போகும். அப்போ பயத்தினுடைய ஆவிக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அந்த ஆவி உங்களுடைய இருதயத்தில் ஆளுகை செய்ய இயேசுவின் நாமத்தினால வெளியேறிப்பான்னு சொல்லி மிரட்டுங்க, அது ஓடி போய்விடும் நிச்சயம். என்று சொன்னால் உங்களை அவர் நடத்துவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். என் இயேசு என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார், அவர் என்னுடைய பிள்ளையுடைய காரியத்தை செய்வார், என் குடும்பத்தை நடத்துவார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த விசுவாசம் நம்பிக்கையோடு இருந்தால்தான் உங்களுக்கு பயத்தினுடைய ஆவி உங்களுடைய வீட்டுக்குள்ளே உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஆளுகை செய்யாது. அநேகரை பார்க்கிறேன், பயம் பயம் பயம், எதற்கெடுத்தாலும் பயம். எல்லாவற்றும் அந்த பயந்து பயந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா நிம்மதி இழந்து தூக்கம் இல்லாமையினால கடைசி பகுதியில வியாதி அவர்களை ஆளுகை செய்கிறது. இதற்கு எல்லாமே இந்த பயம்தான். ஆண்டவர் அதனாலதான் சொல்லுகிறார், நீ பயப்படாத என்று சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நான் வந்திருக்கிற இந்த கடைசி நாட்களில உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் நீங்க எவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வருவீங்களோ அந்த விசுவாசத்தை நீங்க பெருக பண்ண வேண்டும். ஆண்டவர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார், ஆண்டவர் எனக்குள்ளே தங்குகிறார், நான் இனி பயப்பட மாட்டேன், ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், என் காரியத்தை செய்து முடிக்க போகிறார் என்கிற அந்த விசுவாசத்திலே நீங்க கடந்து போகும் பொழுது இந்த ஆவி, பயத்தினுடைய ஆவி ஒரு நாள் உங்களை ஆளுகை செய்யாது. நம்பர் 2 படிக்கும் பொழுது 2ஆம் வசனத்தை படிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 2ஆம் புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிறார். அவர் சொல்லி, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உண்மையில் புரளுவதும் இல்லை. அப்படி என்று சொன்னால் கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருக்கும் பொழுது நீங்க என்னென்ன காரியங்கள் செய்கிறீங்களோ அதுல ஒரு வெற்றியை தருகிறார், நிச்சயம் ஒரு வெற்றியை தருகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை ஆண்டவர் செய்யும். நீங்களுக்குள்ள ஒரு கேள்வி உண்டா, இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி அவர் இல்லாமல் இருந்து இருக்கிறவராக அழைக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஒன்றுமே பார்க்க முடியாது, ஆனால் உங்களோடு கூட இருந்து ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். புதிய காரியம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். அப்போ இன்றைக்கு அதை நீங்க அப்படி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரின் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார், என் வாழ்க்கையில ஆண்டவர் அதை செய்து முடிக்க போகிறார். அதை நீங்க நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நிச்சயம் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன, தேவன் உங்களோடு இருக்க வேண்டும். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்ல பார்க்கிறோம். அப்ப யோசேப்போடு கர்த்தர் இருந்தனால அவன் செய்வதெல்லாம் வாய்க்கப்பட்டது, அவன் செய்த காரியம் எல்லாம் ஆசீர்வாதமாக காணப்பட்டது. அது போத்திபாருடைய வீட்டில் போத்திபார் பார்க்க அவன் செய்த ஒவ்வொரு காரியம் பர்ஃபெக்டாக காணப்பட்டது. அதை பார்த்தனால அந்த வீட்டினுடைய சகல காரியத்தையும், அவனுக்குரிய சகல காரியத்தையும் யோசேப்புடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு உங்களுடைய கர்த்தர் இருக்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், நீங்க என்னென்ன காரியம் செய்தாலும் அதை எல்லாம் தேவன் 100 மடங்கு பலனை தருகிறவராக காணப்படுவார். நீங்க ஒரு விவசாயம் செய்யலாம், நீங்க ஒரு தொழில் செய்யலாம்,
ஒரு ஆடு மாடு கூட வளர்க்கலாம். ஆனா தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் 100 மடங்கு பலனை காண்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அந்த வருடத்துல 100 மடங்கு பலனை கொடுத்தாராம். அப்ப இன்றைக்கு அந்த புதிய காரியத்தை தேவனுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஒன்றே ஒன்று பார்க்கணும். ஆண்டவரே, நீர் என்னோடு இருங்கப்பா, என் வீட்டுல தங்குங்க, என் வீட்டுல நீங்க வாசம் பண்ணுங்க, என் வீட்டுல நீங்க அசைவாடுங்க, என் தொழில வாசம் பண்ணுங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவை. தொழில் செய்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு நல்ல பணம் உள்ள நல்ல நண்பர்கள் நமக்கு அறிமுகமானால் நம்முடைய தொழில்கள் எல்லாம் நல்ல டெவலப் ஆகும் என்று சொல்லி. அப்படி அல்ல. உங்களோடு கர்த்தர் இருந்தால் அந்த தேவன் உங்களுக்காக யாரும் செய்து முடிக்கிறவராக காணப்படுகிறார். அந்த தேவன் உங்களுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை தேவனுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராக காணப்படுகிறார். அப்போ தேவனோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும். நீங்க ஒரு தொழில் செய்யும் பொழுது எந்த காரியமானாலும் அதுல நீங்க கேட்க வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, ஆண்டவரே, நீர் என்னோடு நான் செய்கிற காரியத்தில் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாருங்க. நான் என்ன செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட காரியத்தில் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தி தருவார். அதில் எந்த ஒரு குறைபாடுமே இருக்காது, எல்லாவற்றிலும் கரெக்டாக இருக்கும். ஆண்டவர் இல்லாதனால தான் இன்னைக்கு நமக்கு அநேக போராட்டம் இருக்கிறது. நீங்க செய்கிற காரியத்தில் தடை வருகிறது. ஒரு வீடு கட்டுவீங்க, உங்களை கொஞ்சம் போல பணம் இருக்கும், உங்களுடைய மாமிச பலத்தினால கட்டுவீங்க. காரணம் என்ன சொன்னால், தேவ ஆலோசனை இல்லாதபடி மாமிசத்தின்படி கட்டும் பொழுது அதுல குறைபாடுகள் இருக்கும், பினிஷிங் பண்ண முடியாது, அதற்கு நிறைய பிரயாசம் பண்ண வேண்டியது இருக்கும், அதற்காக போராட வேண்டியது இருக்கும், வட்டிக்கு பணம் வாங்க வேண்டியது இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் அழகாக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நான் அநேக இடத்துல சொல்லுவேன், நீங்க எந்த காரியம் செய்தாலும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தரிடத்தில் நீங்க ஆலோசனை செய்து உங்களுடைய தொழில் காரியம், வீட்டினுடைய காரியம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் நீங்க கேட்டு செய்தால் அதுல பிரச்சனை இருக்காது. மனிதனுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்க கடந்து போகும் பொழுது ஒரு நாள் ஒரு தொழிலானாலும் சரிதான், ஒரு வீட்டினுடைய வேலையானாலும் சரிதான், எந்த காரியமானாலும் அது முடிக்கவே முடியாது. கடந்த நாளில் எனக்கு தெரிந்த ஒரு பிரதர், ஆண்டவர் அறிந்த மகன், தன்னுடைய வீட்டுக்கு அழகான ஒரு வீடு, அந்த வீடு பவுண்டேஷன் ஆயிடுச்சு, மேலே கட்டெடுத்தார். ஆனால் எல்லா காரியத்திலையும் உலக மனிதரிடத்துல சென்று ஆலோசனை கேட்டார். உலக மனிதரிடத்துல ஸ்தானம் பார்த்தார். இதன் நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு 3-4 வருடமாக இன்னும் பினிஷிங் ஆகவே இல்லை. அப்படியே ரூஃப் வார்த்தது போல் அப்படியே இருக்கிறது. அவர் நினைச்சால் நடக்கும். ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் இன்னும் செய்து முடிக்கவில்லை என்று சொன்னால், அந்த காரியம் தேவனுடைய ஆலோசனையின்படி அல்ல, மனிதனுடைய ஆலோசனை அவர் கேட்டது நிமித்தம் அநேக லட்சங்கள், குறைந்த ஒரு 5-6 லட்சம் ரூபாய் நஷ்டம் வர வந்தது அவருடைய வாழ்க்கையில். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது அவர் புதிய காரியத்தை செய்கிறதற்காக அவர் ஆசைப்படுகிறார். அதை நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவரிடத்திலே ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுதுதான் அவர் புதிய காரியத்தை செய்து முடிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் சூப்பராகவே இருக்கும், அழகாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும், செவையாகவே இருக்கும். நம்ம 3 படிக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் சொல்கிறார். 3வது படிங்க. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், புதிய காரியத்தை செய்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். என்ன சில கொடுத்தே. அப்போ இதுல நம்ம பார்க்க வேண்டியது,
ஒரு விசுவாசம் நமக்கு வர வேண்டும். உனக்கு எத்தியோப்பியாவையும் சேபாவை நான் உனக்கு கொடுத்தேன், தேச ஜனங்களை. இது ஒரு பகுதியில், நம்ம ஊழியத்தின் பகுதியில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்குள்ளே சில நேரத்தில் ஒரு அவிசுவாசம் இருக்கிறது. ஆண்டவரே, நான் இத்தனை வருஷமாக ஜெபிக்கிறேன், என் ஊழியத்தில் என்ன ஒரு வளர்ச்சியும் பார்க்கவில்லையே, முடியவில்லையே, என் ஊழியம் ஒரு மங்கி போகிற நிலைமை அல்லவா காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். தேச ஜனங்களை நீங்க சுற்றி பார்க்கிற இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தேன் என்கிற ஒரு நம்பிக்கையை உங்களுடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம அதற்காக இன்னும் நம்ம என்ன செய்யவில்லை, ஆயத்தமாகவில்லை, தியாகம் பண்ணவில்லை. அதனால ஆண்டவர் சில கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன் என்று சொன்னார். அப்போ நமக்காக தேவன் இதை தந்திருக்கிறார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்போ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப தியாகம் பண்ண வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும், அதற்காக பிரயாசப்பட வேண்டும். இன்னைக்கு ஏன் நம்ம ஒரு தேசத்துல ஒரு கிராமத்துல போய் ஊழியம் செய்கிறோம், அந்த கிராமத்தையும் தேசத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னா, கொடுத்துட்டேன், உனக்கு கையில தான் தந்துட்டேன். ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் இன்னும் நம்ம பூரணமாகவில்லை. ஊழியத்துல நம்ம பூரணமான, நம்ம மேல அந்த தெய்வீக அபிஷேகம் குறைவுள்ளதாக காணப்படுகிறது. நமக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன செய்கிற அளவு வர குறைவாக தான் காணப்படுகிறது. கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருக்கும்தால் அந்த கிராமமானாலும் சரி, அந்த தேசம் ஆனாலும் சரி, அது நம்முடைய கையில் ஆண்டவர் என்ன செய்ய தந்து விட்டார். இன்னைக்கு அநேகருடைய பகுதியில் நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே இந்த ஜாதி இன ஜனங்களை எனக்கு தாருங்கப்பா, இந்த தேசம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நம்ம எவ்வளவு தூரம் தியாகத்தை முழங்கால் பற்றி ஜெபிக்கிறோமோ நிச்சயம் அதனுடைய பலனை கண்டுதான் தீரும். நிச்சயம் வேதம் சொல்லும், ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடும், அநேக நாட்கள் கழிந்த அதனுடைய பலனை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம பேரை அநேக காரியத்திற்காக பிரயாசப்பட்டு ஓடுகிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் இருந்து இன்னைக்கு நம்ம என்ன செய்ய முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை. ஆண்டவர் நான் அவனுடைய கொடுத்துட்டேன்னு சொன்னார், தந்துட்டேன்னு சொன்னார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யுத்தம் செய்ய வேண்டியதாக காணப்படுகிறது. யாருடைய கூட? சாத்தானோடு கூட. அவன் தான் இன்றைக்கு எய்த்தை அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறான். இந்த தேச ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். இதெல்லாம் உங்களுடைய கையில கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சபையில் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அந்த புதிய காரியம் வாழ்க்கையில நீங்க பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யுத்தம் செய்ய வேண்டும், உங்களுடைய முழங்கால்கள் முடங்க வேண்டும், நீங்க தேசத்திற்காக கதற வேண்டும். என்னால் அந்த தேசம் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். இன்னைக்கு நம்ம அநேக பகுதியில் குறைபாடுகளாக காணப்படுகிறோம். ஆண்டவருடைய கேளுங்க, என்னுடைய குறைகளை மாற்றுங்க ஆண்டவரை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒருவனுக்குள்ளே கிறிஸ்து உருவாகும்படி நான் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். அப்ப கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து போகும்போது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய கிரையை பலன் நீங்க செலுத்த வேண்டும். உங்களுடைய வேர்வை சிந்த வேண்டும், உங்களுடைய ரத்தம் சிந்த வேண்டும். சில நேரத்தில் என்னதான் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில இந்த தேசத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதை உங்களுடைய ஊழியத்தில் நீங்க பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் உங்களுடைய முழங்கால்கள் முடங்க வேண்டும். வான மண்டல ஆவிகளுக்கு விரோதமாக, இப்பிரபஞ்சத்தினுடைய ஆவிகளுக்கு விரோதமாக, லோகாதிபதிகளுடைய விரோதமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய காரியத்தை நீங்க செய்ய வேண்டும் என்று சொன்னால்
அந்த ஆவியினுடைய கிரிகைகளை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார், நீங்க நிர்மலமாக்க வேண்டும். நீங்க அதை நிர்மலமாக்கும் பொழுதுதான் அந்த பலவானுடைய கிரிகைகள் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் உடைக்கப்படும். இதை கேட்கிற தேவனுடைய ஜனமே, தேவ பிள்ளைகளே, இதோ கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். நிச்சயம் அவர் செய்து முடிக்கிறார். ஒரு 3 வார்த்தை தான் உங்களோடு பேசினேன். இன்றைக்கு உங்களுடைய முழங்கால் முடங்கும் பொழுது உங்களுடைய ஊழியங்கள் பிரகாசிக்கப்பட போகிறது. நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போகிறீங்க. முழங்கால் படிக்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு நீ பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்ட சத்தியத்தின் மூலம் இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் புதிய காரியத்தை நீ செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. பழையெல்லாம் ஒளிந்து போயின எல்லாமே புதிதான சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த கேட்டிருக்கிற அந்த சத்தியத்தின் மூலம் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பழைய காரியத்தின் நிமித்தம் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டு சஞ்சலப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடுங்க ஆண்டவரே. புதிய காரியத்தை செய்யுங்கப்பா. புதிய நன்மையான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓடிரியா காலாபா ஷந்த ரவுடரிபியா ரிபிந்த லவுடரிபினா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றி கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் தங்கி இருப்பதாக ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கேட்ட சத்தியம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகட்டும். நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.